இண்டஸ்ட்ரி சார்ந்த நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கண்டனம் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் நீங்க தான் ஏற்படுத்திருக்கீங்க. அப்கோர்ஸ் தென்னிந்தியை சொல்றது நான் வந்து ஒரு நடிகனா இருக்கலாம், இல்ல ஒரு சமூக அக்கறை உள்ளவனா இருக்கலாம், ஒரு வாக்காளரா இருக்கலாம், இல்ல ஒரு பார்வையாளரா இருக்கலாம், இல்ல ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஜெனரல் செக்ரட்டரியா கூட இருக்கலாம். சோ நீங்க இந்த விஷயம் வந்து எதுக்காக வந்து உங்களுக்கு கைத்தட்டல் வாங்குறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு கொச்சமான ஒருத்தரை கொச்சப்படுத்தி நீங்க கைத்தட்டல் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க தப்பான ஒரு வார்த்தைகள், தப்பான ஒரு சென்டென்ஸை நீங்க பயன்படுத்திருக்கீங்க. அது வந்து உண்மையிலேயே வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன்னு இல்லைங்க. தயவு செஞ்சு உங்களோட மரியாதை வந்து கெடுத்துக்காதீங்க. எங்க சிவி சண்முகம் என்ன பேசினார்னா, அப்துல் கலாம் கனவு காணுங்கள் சொல்றாரு. இப்போ இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் வந்து கனவை சொல்லுங்கள்ன்றாரு. சரி, கனவு சொல்றேன், எனக்கு நயன்தாரா வேணும்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, கேட்பாங்க, நயன்தாரா கேட்பாங்க, கொடுக்க முடியுமான்னு கேட்குறான் நக்கலா. இதுக்கு பொங்குறானுங்க வாடகை வாய் எல்லாருமே. இதோ இப்போ இன்னொருத்தங்கிறான் புரட்சி தளபதி கூத்தாடி, அவன் சொல்கிறான் இந்த மாதிரி காலராக சமூக அக்கறை உள்ளவனா, அதுவும் நடிகர் சங்க செக்ரட்டரியா, அது என்னமோ பெரிய பதவி, அதாவது அதிபர் பதவி போகுது. டேய், நீலாம் பேசலாம் தகுதியே கிடையாதுடா. முதல்ல நடிகன்னு சொல்லாதீங்கடா, கூத்தாடின்னு சொல்லுடா. கூத்தாடி பசங்களா, நீலாம் பேச தகுதியே கிடையாதுடா. நாட்டில் எவ்வளோ அக்ரமம் நடந்திருக்கு தெரியுமாடா? இப்போ விளையாட்டு குலத்தில் +2 படிக்கிற பொண்ணை கடந்தனமா வெட்டி பாலியல் வன்புணர்வு மூலம் எங்கடா போச்சு வாயி. அங்கே வந்து கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி வந்து சாவச்சிக்கிறான். அப்போல்லாம் நீ எங்கடா போயிருந்த? இங்கே விமானத்தில் போகும்போது ஒரு பணிப்பெண்களோட ஒரு பாலியல் சீண்டல் பண்ணிக்கிறான் திமுக கவுன்சிலர். அப்போலாம் நீ எங்கடா போயிருந்தா? சரி, அதை ஒரு உன் இண்டஸ்ட்ரி சொன்னல, ஏன் இண்டஸ்ட்ரி பொண்ணுன்னு சொல்லி உன் இண்டஸ்ட்ரியில் படிக்கிற குஷ்பு, நயன்தாரா, நமிதாவை ஐட்டம்னு சொன்னான்டா, கௌதமியை சேர்த்து சொன்னான்டா. அந்த எங்க அண்ணன் எத்தனை முறை இளையரான குஷ்பு போடுகிறா தெரியுமா? கூட்டத்தை குசுப்பு, நமிதா, காயத்ரி ரகுராமன், அப்புறம் இந்த கௌதமின்னு ஒட்டி 4 ஆயிட்டாங்க. இதுல ஒட்டி சொல்ற அந்த குஷ்புன்னு ஒட்டி தலையை கையில தூக்கிட்டு சாதிக் பாஸ் அப்பெல்லாம் உங்க வாயில என்ன வச்சுன்னு அப்போல்லாம் நீ அப்போல்லாம் எங்கன்னா வேறு எங்கன்னா வெளிநாடுக்கு போயிட்டியா? நீலாம் கூத்தாடிங்கன்னா தகுதியே கிடையாதுடா. நீலாம் வந்து புரட்சி பேச வந்துட்டேன் இன்னைக்கு. ஏய், நாட்டில் நீங்கள் திமுக ஆட்சியில் பெண்கள் குழந்தைகள் வாழத்துக்கு தகுதியற்ற மாதிரிலாம் மாறி நிற்குது. அவர் ஏதோ ஒரு வார்த்தை தப்பையாக பேசுனது இவெல்லாம் பொங்குறான். அவருக்கு அந்த மாதிரி பேசக்கூடாது, உங்கள் மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்கன்றான். நீலாம் யாரா ஃபஸ்ட்டு? மக்கள் படத்தெலாம் டிக்கெட்டு கொடுத்து காசு வாங்குற மாதிரி அந்த பிச்சை காசில் சம்பளம் வாங்குறா. நீலாம் ஒரு வருஷம் இன்றைக்கி படம் ஓடாமல் தான் எவன் தூக்க மாதிரிலாம் சாக மாட்டான். ஐயோ படமே ஓடல, நான் வாழவே மாட்டேன்னா எவனும் செத்துற போது கிடையாது. புரியுதா? நீலாம் ஒரு சிறந்த நடிகை நினச்சினுக்கிறேன். உனக்கு மேலே சிறந்த நடிகர் இருக்கிறான்டா. இப்போ நான் பேசலாம், உனக்கு மேலே சூப்பராக நடிப்பேன்டா. இப்போ நானே சொல்கிறேன்டா, உன் முகம் இருக்குது பார்த்தியா விஷால், உன் முகத்துக்குலாம் ஹீரோ வாய்ப்பு கிடைக்கும் போது உன்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறான்டா. அழகாக ஸ்மார்ட்டாக நடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ வாய்ப்பு கிடைக்கல. ஏறியோ ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டு உன்ன மாதிரி கேவலமானவெல்லாம் நீ ஹீரோவாக நச்சுனுங்கிற. அதுவும் மக்கள் கொடுக்குற பிச்சை காசு, ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மக்கள் கொடுக்குற பிச்சை காசு, டிக்கெட் காசில் உன்னோட பிழப்பு, உன்னோட குடும்பம் வாழ்ந்துனுக்குது. நீலாம் வந்து நாட்டில் இவர் ஒரு வார்த்தை தப்பாக பேசுறதுக்கு வந்துட்டவங்களாம் அருகதே கிடையாது. இதுக்கு மேலே பேசியிருக்கிறான்டா. சைனோத்தங்கிறான் பாரு, புரட்சி போராளி, தத்துவமாக பேசுகிறான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அந்த நாய் பேசுகிறான்டா பிரேமலதாவை. அது பல்ல பார்த்தியா முண்டச்சி பஜாரின்றான்டா. பஜாரி முண்டை அந்த பிரேமலதா விஜயகாந்தா, அந்த விஜயகாந்த் முண்டாட்டி அவ பேரு எலி பெத்த புள்ள மாதிரியே இருக்கிறாங்க. அவ பல்ல பார்த்தியா முன்னாடி பாடி மாவுல உன் பல்ல பிடுங்குறேன். நீலாம் அப்போல்லாம் எங்கடா போயிருந்தா? இண்டஸ்ட்ரி நடிகை பற்றி தானே பேசினா. அப்போல்லாம் நீலாம் என்ன வேறு எங்கன்னா வெளி மாநிலத்துக்கு போயிட்டியா, இல்லை வேறு எங்கன்னா நாடு கடந்து போயிட்டியா? தமிழ்நாட்டில் தானே இந்த நீலாம் வந்து கூத்தாடிலாம் பேச தகுதியே கிடையாது. நீங்களாம் வந்து கருத்து சொல்கிறதுக்கும் கருத்தில் ரீதியாக பேசுறதுக்கும் என்ன தகுதிக்குது? மக்கள் கொடுக்குற பிச்சை காசில் நடிகன்றது ஒரு தொழிலே கிடையாதுடா. இப்போ என்ன கேட்டால் எனக்கு ஒரு தொழில் இருக்குது. டாக்டர், இன்ஜினியர், மருத்துவர், கொத்தனார், சித்தாள், மெக்கானிக்கல்னு சொல்லிட்டு தொழில் இருக்குது. ஆனால் நீலாம் வந்து நடிக்கணும் ஒரு தொழில். என்ன தொழில்? நடிக்கிற தொழில். அது எவன் வேணால் செய்வான். உன்னோட 100% டேலண்டான வரான். உலக நாயகன் கமல்ஹாசன் மாரி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறான். பிரபுதவன் மாரி கோடிக்கணக்கான பேர் இருக்கிறான் நாட்டில். இன்றைக்கி அவங்களாம் வாய்ப்பு கிடைக்கல. இந்த விஜய் சூப்பர் சிங்கர்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் வாய்ப்பு கிடச்சின்னு இருக்கு. வெளி உலகத்துக்கு தெரிய வரான். அப்படி தான் சிவகார்த்திகேயன் வெளில வந்தான். நீலாம் ஒரு ஹீரோ நினச்சினுக்கிற. உன் மூஞ்சிலாம் சீரியல் ஆக்டர் நடிக்கிற கூட தகுதியில் அதை மூஞ்சி. ஆனால் நீ ஏதோ ஒரு வாய்ப்பு இல்லை, ஹீரோ ஆகிட்ட, கருத்து சொல்ல வந்துட்டேன். போய் உருப்பற வேலையை பாடுற.